சிவாய நம. பூராடத்துல பிறந்தவங்களுக்கு வைக்கக்கூடிய முதல் நாம எழுத்து அப்படின்னு நம்ம பூ தா டா உ ஏ ஏ. அதாவது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் இவங்களுக்கு பேர் அமையத்துல. மேக்ஸிமம் பூ பிஹெச்யூல வைப்பாங்க, ஏல வைப்பாங்க, தா அப்படின்ற இதில் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி. ஸோ தாரிணி, தனம், இந்த பேரெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த படி வைப்பாங்க. ஊர்வசி, ஏழுமலை, இந்த பேரெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து பூரடத்துல தான் வரும் மேக்ஸிமம். உங்கள் டேட் ஆஃப் படி நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருஷம் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. என்ன நம்பர் வருதுன்னு பாருங்கள். சரிங்களா? ஸோ அதோட இப்போ நீங்கள் வந்து போராடம் இல்லையா, ஸ்கூலோட ஆதிக்கம். ஸோ அந்த நம்பரை உங்களுடைய பேரோட நம்பர், டோட்டல் நம்பர் ஆட் பண்ணி பாருங்கள். பிறந்த நம்பரோட விதி என்னோ உங்களோட பேரோட நம்பரும் ஒரே ஒரே நம்பராக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு லைஃப்பில் வந்து நல்ல க்ரோத் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஒன்றுக்கு ஒன்று அகேன்ஸ்டாக இருக்குது, பகையாக இருக்குது அப்படின்னும் போது தான் வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்து போகணும்னு அர்த்தம். ஸோ உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பூரடத்தில் பிறந்திருக்கிறதுனால நேம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணும்போது ஒரு க்ரோத் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் சுக்ரன் வந்து ஜாதகத்தில் பலமாக இருக்கணும். ஸோ சுக்ரன் புதன் ரெண்டு தான் வந்து ஒரு மாற்றம் பண்ணும்போது ஒரு நல்ல சேஞ்சஸ் தருதுன்னா, புதன் சுக்ரன் காம்பினேஷன் இல்லாமல் நடக்காது. அதோட அமைப்பு இருந்தால் தான் அது நடக்கும். ஸோ உங்களோட ஜாதகங்களில் இது போல் சில அமைப்புகள்லாம் இருக்குது, ரொம்ப போராட்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இது போக வந்து நிறைய பேர் வந்து அந்த பேரை சொல்லி சொல்லி உங்களுக்கு கூப்பிடணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அமைப்பெல்லாம் வந்து ஒரே காம்பினேஷனாக இருக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும்.